இந்த நாளிலே தேவன் பிப்ரவரி 1ஆம் தேதி காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் படிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. வாக்குத்தத்தங்கள் ஆல்ரெடி நமக்கெல்லாம் சொந்தமானது. கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமெனும் இருக்கிறது. மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறது உண்மையா என்றால் உண்மை. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்மை பிழைக்க செய்கிறார். இந்த மாதத்திலே ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டி எழுப்பி விடுகிற ஒரு வார்த்தையிலே அவர் கிரியை செய்கிற விதங்களிலே நம்மை பலப்படுத்துகிற விதங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே முதலாவது காரியத்தை நாம் படிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அப்ப ஆல்ரெடி டோல்டு, அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். அவர் சொல்லி இருக்கிறதுனால இப்ப நாம எப்படி வாழணும் என்றால், முதல்ல ஆண்டவர் சொல்கிறார், தைரியமாக வாழுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணும்? தைரியம். ஆகையால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தைரியம் கொண்டு. ஒருவேளை இந்த காலை வழியில உங்களுக்கு தைரியம் இல்லாவிட்டால், அந்த ஒரு கான்பிடன்ஸான ஒரு ஸ்பிரிட் உங்களுக்கு இல்லாவிட்டால், உங்க மனசுல ஏதாவது ஒரு தடுமாற்றம் இருந்தால், இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறார், நீ தடுமாறாதே, நீ சஞ்சலப்படாதே, நீ தைரியமாயிரு, நான் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது தைரியம் நம்ம விட்டு போகும்? நாம் நம்புகிறவர்கள் மேல சந்தேகம் வரும்போது நமக்கு தைரியம் நமக்கு போகும். ஆமென். கூட ஒருத்தர் வராரு, ஒரு 10 வயசு பையனை கூட்டிட்டு போறோம். போற வழியில இருட்டி போயிடுச்சு, காடு வந்துருச்சு, திருடங்க கொலைகாரங்களா இருக்கிற ஏரியா வருது. இப்போ கூட வந்த பையன் மேல என்ன வருது? சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தோன்னா அடுத்தது என்ன வரும்? தைரியம் போயிரும். இப்போ மேற்கொண்டு பிரயாணம் செய்வதற்கு என்ன இருக்காது? தைரியம் இல்லாம. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரும் கூட வராரு, ஆண்டவரும் கூட நடக்கிறாரு. ஆகவே நீங்கள் தைரியமாயிருங்க. ஏன்னா நீங்கள் நம்புகிறவர்கள் ஒரு பொட்டன்ஷியலான ஒரு காட். அல்லேலூயா. He is an almighty God. He is omnipotent God. அவர் எல்லாம் இருந்தவர், எங்கும் இருந்தவர், எல்லா சர்வ வல்லமையுள்ளவர். ஆகவே அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் சொன்ன வார்த்தையை நாம் கொஞ்சம் நினைவு கூர்வோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30லிருந்து 34 வசனங்கள் வரைக்கும் இருக்கிற வேத பகுதியை நீங்க படிச்சு பாருங்க. அங்க விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அற்ப விசுவாசிகளே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உன்னுடைய விசுவாசம் அற்பமா போச்சு? ஏனென்றால் கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கையை நீங்க குறைச்சிட்டீங்க. இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடும் புல்லுக்கு கத்தரி விதமா உடுவித்து ஊத்தால் உங்களை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அடுத்த வசனம், ஆகையால் இப்ப என்ன வருது? கவலை வருது இல்லையா? ஆண்டவர் மேல நம்பிக்கை போனோன்னு கவலை வந்துருது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று, எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். உங்கள் ஜீவனுக்காக, உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்க. ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. இவை எல்லாம் உங்களுக்கு வேணும்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆமென். அல்லேலூயா. அவரின் தேவைகளை சந்திக்க வல்லவர். ஆகவே தைரியமாயிருங்கள். தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. நம்முடைய தேவைகள் சிறிதா இருக்கும் போதும் சரி, நம்முடைய தேவைகள் பெரிதா இருக்கும் போதும் சரி, அவர் நம்மோடு கொடுக்கிறார். சங்கீதம் 34:9-10 வாசிக்கும் போது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டணியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படாது என்று வாசிக்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவுகள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லும் போது, ஏழைக்கு புகலிடமும் பெரு வெள்ளத்துக்கு ஒதுங்கும் கண்மலையின் நிழலும், வெயிலுக்கு ஒதுங்கும் கண்மலை நிழலும் வெள்ளத்துக்கு மறைவிடமா அவங்க நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அந்த வசனத்தை, கொடுமையான சீரல் மதிலை மோதிருக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலன். ஆமே, ஐஸ்வர்யவானுக்கு பலன் என்று சொல்லல. நான் ஏழை ஆண்டவரே,
மாச சம்பளத்தை நம்பியிருக்கிறேன், பென்ஷனை நம்பியிருக்கேன், ஆண்டவரே என் பிள்ளையை நம்பியிருக்கிறேன், அல்லது இந்த ஆளை நம்பியிருக்கேன் நீங்க சொல்றீங்களா? ஏழையாகிய உங்களுக்கு அவர் பலனா இருக்கிறார். நெருக்கப்படுகிற நேரத்துல எளிவனாகி உங்களுக்கு அவர் திடனா இருக்கிறார். பெரிய வெள்ளம் வரும்போது அவர் அடைக்கலமா இருக்கிறார். வெயில் வரும்போது அதுக்கு ஒதுங்கும் நிழலமா இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 41 அதிகாரம் 17 வசனத்தை படிக்கும் போது ஏழைகளை நான் கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 41:17 வசனம், சிறுமியும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகி நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கைவிடாத ஒரு ஆண்டவரை நாம ஆராதிக்கிறோம், அவரை நாம் தேடுகிறோம். அப்ப நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தைரியமா உங்க தைரியம் உங்களை விட்டு போகாம இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் சீக் ஃபர்ஸ்ட் தி கிங்டம் ஆஃப் காட். கர்த்தரை தேடுங்க. புட் காட் ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப். ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில முதன்மையாக வையுங்கள். என்ன வைக்கணும்? அவர் என்னோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். முதல்ல அதையே முதன்மையா வைக்க வேண்டும். ஆமென். அப்ப தைரியம் என்ன வரும்? தானாக தைரியம் வரும். இரண்டாவதாக வாசிக்கிறோம் எபிரேயர் 13 அதிகாரம் 6 வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தர் எனக்கு சகாயர், the Lord is my helper என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 121:1-2 வசனத்துல வாசிக்கும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பரவுகிற என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், வானத்தை உண்டாக்கும் போது சுடர்கள் எல்லாம் உண்டாகட்டும்னு சொன்னாரு. பூமியை உண்டாக்கும் போது அங்கே ஜலத்தை உண்டாக்கினார். பூமியானது திரளான கனி மரங்களை கொடுக்கட்டும், விதவைகளை பிறப்புகள், பூண்டுகளை எல்லாம் முளைக்கட்டும், மிருகங்களை எல்லாம் பிறப்புக்கட்டும் என்று சொன்னார். பூமியை அப்படியே நிறைவை கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டோன்னே பூமியிலிருந்து நிறைவு வந்தது, வானத்திலிருந்து நிறைவு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம ஆராதிக்கிறோம். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொன்னா, அந்த வானத்தை நிறைத்த ஆண்டவர், இந்த பூமியை நிறைத்த ஆண்டவர் என்னை நிறைக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எனக்கு உதவியாக வருவார். அல்லேலூயா. என் தேவை மாசத்துக்கு ஒரு மூட்டை அரிசி தான். அது ஒரு 25-30 கிலோ அரிசி இருந்தா எனக்கு போதும். அவர் பூமி முழுவதும் எவ்வளவோ அரிசியை விளைவிக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ மெட்ரிக் டன் தானியங்களை விளைவிக்கிறார். எத்தனையோ மெட்ரிக் டன் இறைச்சிகளை, மச்சங்களை, பறவைகளை உருவாக்குறவருக்கு ஒரு கையளவு தேவை, ஒரு பிளேட் அளவு இருக்கக்கூடிய என்னுடைய நன்மைகளை ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போற அல்லது 2 ட்ரெஸ் போற என்னுடைய தேவை சந்திக்க அவர் வல்லவரா இருக்க மாட்டாரா? அல்லேலூயா. அவர் உதவி செய்கிற தேவர். ஆகவே யாக்கோபு 1 அதிகாரம் 16-17 வசனங்களை சொல்கிறது, ஆகையால் நீங்கள் மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லிட்டு சொல்றார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிலிருந்து பரத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பரமண்டல ஜபத்துல பார்க்கும்போது பரமண்டலத்திலும் சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. வசனங்களை நினைவு கூறுங்கள், ஆவியானவரோடு இணைந்து நடங்கள். ஆவியானவர் தம்முடைய கிறிஸ்துவின் வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டி எழுப்பி விடுவார். அந்த வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவைகளை கொண்டு நாம் பிழைப்போம். தேவன் நம்மை கைவிட மாட்டார். மத்தேயு 4:4 சொல்லப்பட்டது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகவே இந்த கால வேளையில வசனத்தை புசியுங்கள். வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் நினைவுபடுத்தும் போது அதை பற்றி கொள்ளுங்கள். வசனம் தான். அதனாலதான் வசனம் சொல்கிறது, வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று வாசிக்கிறோம். அதே போல 148 என்று நினைக்கிறேன், 48 49 நினைவில்லை, நினைவு சரியா இருக்கு. அது சொல்கிறது, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கரத்திலே இருபுறம் கருக்குள்ள பட்டயமோ அவருடைய கரத்தில் இருக்கும். 149 சங்கீதத்துல நாம படிக்கிற இந்த ஜனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் இந்த கனம் உரியது என்று வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லுங்கள். ஆமென். நீங்க தைரியமா இருங்க. இரண்டாவது, கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லுங்க. ஆண்டவரை உங்களுடைய உதவியாளராக நீங்கள் பார்க்க வேண்டும். முதல்ல ஆண்டவரை தேடணும். இரண்டாவது, ஆண்டவரை உங்கள் உதவியாளராய் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் 13:6 வாசிக்கிறோம், ஆகையால் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். பயம் வேதனை உள்ளது.
ஆண்டவருக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்தார், சரியான பயம் உனக்கு இருந்தா தவறான பயம் உன்னை விட்டு போயிடும். சரியான பயம் என்ன? கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி பாவத்தை விட்டு விலகி நாம் உண்மையோடு கர்த்தர் பார்க்கிறார், அவருக்கு இது பிரியம் அல்ல, அவருக்கு இது பிரியம், இதன் மாதிரிதான் வாழணும்னு வாழ்ந்தோம்னா நம்ம வேற எந்த பயத்துக்கு கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ரோமர் 8:28 சொல்லுகிறது, ஏன் ஒரு விசுவாசி, ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான் பயக்கப்படக்கூடாது என்றால், தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று ரோமர் 8:28 நாம் படிக்கிறோம். எல்லா நன்மைக்கு எதுவா இருக்கு. வேலை இல்லையா, அது நன்மைதான். சம்பளம் இல்லையா, அது நன்மைதான். முதலாளி இன்னைக்கு நீ வேலைக்கு விட்டு போன்னு சொல்றானா, எல்லாம் நன்மையே. ஒரு ஐயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நன்மை. தேவன் அவர் தீமை ஒன்றும் செய்கிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லாம் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். 1 Corinthians 2:9 நம்ம படிக்கும் போது மறுபடியும் நம்ம ஏன் பயப்படக்கூடாது என்றால், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய நம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் செய்து விட்டார். அதை நம்முடைய கண் காணவில்லை, நம்முடைய காது கேட்கல, நம்முடைய இருதயத்துல தோன்றல. உதாரணம் சொல்றேன், உங்க குழந்தைகள் எப்படி பிறப்பாங்கன்னு குழந்தைகளுக்கு நீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால உங்களுக்கு தெரியாது. உங்க குழந்தை இந்த கலரா இருக்கும், இவ்வளவு ஹைட்டா இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும்னு உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. எப்படிப்பட்ட மனைவி கிடைக்கும், எப்படிப்பட்ட கணவன் கிடைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்ட வீடு கட்டுவீங்க உங்களுக்கு தெரியாது. எந்த இடத்துல நீங்க குடியிருப்பீங்க, எந்த நாட்டுல குடியிருப்பீங்க நீங்க யோசிச்சீங்களா? உங்களுக்கு அது முன்னமே தெரியாது. ஆனால் இவைகளை எல்லாம் கர்த்தர் முன்னமே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி எல்லாவற்றையும் உங்களுக்காக ஆண்டவர் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். யோபு 1:9-10 ஏன் பயப்படக்கூடாது என்றால், யோபுக்குண்டானதையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஆமென். அவனை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொன்னார். கண்ணின் கருவெளியை போல கர்த்தர் வைத்துக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். சாத்தான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய அவனுக்கு வல்லமை கிடையாது. இயேசு அவன் தலையை நசுக்கி விட்டார், சகல அதிகாரத்தையும் எடுத்து விட்டார். அவர்தான் இப்பொழுது நமக்கு அதிகாரி. அவரை மீறி ஒரு காலம், பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே யோபு தொட முடியலையே, புதிய ஏற்பாட்டு காலத்துல உங்களை இணைய அவன் தொற்றுவானா? தொட முடியாது. ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. மத்தேயு 28:18-20 சொல்கிறார், வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. உலகத்தில் முடிவு புரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, பிசாசு அதிகாரம் கொடுத்துட்டு ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. தலையில் இருக்கிற ஒரு மைலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் விழாது என்று கர்த்தர் சொல்கிறார். அவ்வனமாக கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, நான் உன்னை பாதுகாக்கிற ஆண்டவர் என்று சொல்கிறார். ஆகவே எந்த மனுஷனும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் பயப்படாமல் கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொண்டு நீங்க உற்சாகமாக நீங்கள் வாழ வேண்டும். 4வது காரியமாக சொல்லி நான் கடந்து போகிற ஒரு விஷயம் என்னவென்றால், 13ஆம் அதிகாரம் எபிரேயர் 5 வாசிக்கிறோம். உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணங்கள் சொல்லும் போது அதுக்கு முன்னால சொல்றாரு, பண ஆசை உங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்ன வேண்டாம்? பண ஆசை வேண்டாம், இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்கிறாரு. இதுக்கு கிரேக்க பதத்துல அபிலார் குரோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தி, அபிலார் குரோஸ். இந்த அபிலார் குரோஸ் என்னன்னு கேட்டா, என்னுடைய பொசிஷனை நினைச்சு நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, சந்தோஷமா, அதன் மேல அன்பு கூர்ந்து அதன் மேல களி கூறுதல், அதுதான் பண ஆசை என்று சொல்லுகிறார். ஒரு விதத்துல பண ஆசை என்று சொல்லலாம். இன்னொரு விதத்துல எனக்கு இருக்கிற வீடு, எனக்கு இருக்கிற காரு, எனக்கு இருக்கிற நகை, இதெல்லாம் எடுத்து பார்த்து, வீட்டை சுத்தி பார்த்து, காரை தொடச்சு பார்த்து, எப்படி நான் ஆசீர்வாதமா இருக்கேன் அப்படின்னு அது மேல அன்பு கூறுகிற ஒரு நிலை உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய பொசிஷனை குறித்து நீங்க பெருசா ஒண்ணு மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்கிறார். அதை விட அதை தந்த தேவனிடத்துல அன்பு கூறுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பணத்தை அல்ல, காரை அல்ல, வீட்டை அல்ல, அதை தந்த தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். ஏனென்றால் அவரிடத்தில் தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே பணத்தை நேசிப்பதை விட தேவனை நேசியுங்கள். பணம் தந்தது அவர்தான். சங்கீதம் 68:19 சொல்கிறது, தினந்தோறும் நம்முடைய பாரங்களை சுமக்கிற தேவன் அவர்தான், நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர்தான். அல்லேலூயா. தமிழ் டிரான்ஸ்லேஷன் வாசனம், தினந்தோறும் நம்ம மேல் பாரம் சுமத்தினாலும் நம்ம ரட்சிக்கிற தேவன் அவர் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தவறான ஒரு டிரான்ஸ்லேஷன். Praise the Lord to our God Savior who daily bears our burdens என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்
நம்முடைய இரட்சகராகிய தேவனை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தினந்தோறும் நம்முடைய பாரங்களை சுமக்கிறவர் அவரே. அல்லேலூயா. பாரம் சுமத்துகிறவர் அல்ல, தமிழ்ல பாரம் சுமத்துகிறவர்னு போட்டிருக்க தப்பு. பாரம் சுமத்துகிறவர் அல்ல, தினந்தோறும் நம்முடைய பாரங்களை சுமக்கிறவர். அதனாலதான் சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பெரிய பாரங்கள் வந்தாலும் அதை சுமக்கிறவர் இருக்கிறார். ஆகவே உங்க பொசிஷன் மேல அன்பு கூறாமல் அவரிடத்திலே அன்பு கூறுங்கள். மல்கியா 3:10 நம்ம வாசிக்கிறோம், நீங்க தசமபாவத்தை கொண்டு வா, அதனால என்ன டெஸ்ட் பண்ணி பாரு. ஆண்டவர் சொல்றார், டெஸ்ட் மீ இன் திஸ் சேஸ் தி லார்ட் ஆல்மைட்டி and see if I will not throw open the floodgates of heaven and pour out so much blessings that you will not have a room enough for it. அதாவது வெள்ளத்தை திறந்து விடுகிறது போல வானத்தின் மதகுகளை நான் திறந்து உங்க வீட்டுல இடமில்லாம போற அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர், நீ டைட் கொடுத்து என்னை சோதிச்சு அதை பாருங்கிறார். ஆமென். நாம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி கண்டிஷன் வசனத்துக்கெல்லாம் பழைய ஏற்பாடு சொல்லிடுவோம். ஆனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும், ஈசாக்கின் ஆசீர்வாதம் வேண்டும், யாக்கோபின் ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். அதெல்லாம் நமக்கு பழைய ஏற்பாடா தெரியாது. அப்ப நல்லா கவனிங்க, சாத்தான் நம்முடைய மாம்சத்தை எப்படி ஏமாற்றான்? பண ஆசை உள்ளவர்கள்னால தசம பாகத்தை தர முடியாது. தட் இஸ் த ட்ரூ ரீசன். என்ன தோணும், இந்த காசை மாசம் மாசம் ஏதாவது திங்ஸ் வாங்கினா, வேல்யூபிளான பிலாங்ஸ் வாங்கினா நம்ம சேர்த்து வச்சா நமக்கு இருக்கும். இவ்வளவு கொடுக்கணுமா? எதுக்கு நான் கொடுக்கணும்? அதுதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல, டெஸ்ட் மீ. கர்த்தரை சோதிக்க கூடாதுன்னு வசனம் சொல்றது, ஆனா என்னை சோதித்து பார் என்று சொல்கிற ஒரே வசனம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மேல நாம அன்பு கூறுகிறோமா அல்லது தேவன் மேல அன்பு கூறுகிறோமா என்பதை நம்ம பிரிச்சு வகையாய் பார்க்கிற ஒரு வசனம் என்னன்னா, அது இந்த வசனம். நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு யூடியூப்ல தப்பான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுத்து சிலர் தவறாய் ஊழியம் செய்கிற மக்களை பார்த்து சரியானதை செய்ய நாம் தவறி விடுகிறோம். அல்லேலூயா. இப்ப வண்டியில போனா, டூ வீலர்ல போனா ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்காக ஆக்சிடென்ட் ஆனவங்களை பார்த்து நம்ம என்ன வண்டி ஓட்ட மாட்டேன்னா சொல்றோம். சோ நிறைய பேர் விபத்துல மரித்து போகிறது போல நிறைய காரியங்கள், தவறான காரியங்களை செய்கிறவர்கள் தவறித்தான் போவார்கள். ஆனால் சரியான காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை நாம பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஈசாக்கை பலி செலுத்து என்று சொன்னார். அவன் கொடுத்ததை திரும்ப ஆண்டுக்கு கொடுத்த பொழுது தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினார். ஆனால் அந்த மனது நமக்கு வர வேண்டும், அந்த ராஜரீக மனது நமக்கு வர வேண்டும். அப்படி வரும் பொழுது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா அல்லது தேவன் தந்தவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா என்பதை நம்ம பிரித்து பார்க்கலாம். மத்திய 6:33 சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதாக வை. வெரி ஃபர்ஸ்ட் ஆண்டவரையும் அப்படி நீதியும் தேடுவதை முதலாவதாக வை என்று சொல்லுகிறார். இதன் மூலியமாக நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா அல்லது மற்றதை நாம் நேசிக்கிறோமா என்று நாம் அங்கே பார்க்கலாம். அதே போல சில காரியங்களை நம்ம 1 தீமோத்தேயு 6:6-10 வசனத்தை படிக்கும் போது அங்க நித்திய ஜீவன் தான் முக்கியம்னு சொல்றாரு. அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். போதும் என்ற மனிதனுக்குரிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்துல நாம் ஒன்று கொண்டது, உலகத்திலிருந்து இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டான அது போதும் என்று இருக்க கடவும் ஐஸ்வர்யம் விரும்புகிறவர்கள் நிறைய நேரத்தில் நமக்கு என்ன தெரியும், கோடீஸ்வரனா என்ன பண்ண போறேன், நான் கார் வாங்குவேன், காரை வாங்கி என்ன பண்ண போவேன், நான் நல்லா ஊர் சுத்தி என்ன பண்ண போவேன், நான் பந்தா பண்ணி என்ன பண்ண போவேன், ஒண்ணுமே வரப்போறது இல்லை. நான் பெரிய வீடு கட்டி என்ன போவேன், அதுல ஜன்னு குடியிருந்து நீ என்ன பண்ண போற, ஏன் குடிசையில் இருந்தாலும் அதே தானே, அதே குடிசையில் இருந்தாலும் சாப்பாடு செரிமானம் ஆகத்தான் செய்யும், பங்களால வச்சாலும் சாப்பாடு செரிமானம் செய்யும், 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்து சாப்பிட்டாலும் செரிமானம் செய்யும், அமெரிக்காவில் குடியிருந்தாலும் அதே உடல் தான், அதே சாப்பாடு தான், இந்தியாவில் குடியிருந்தாலும் அதே சாப்பாடு தான், அதே உடல் தான். ஆனா நம்முடைய மனசுல ஏன் இந்த பேதமை என்றால் அறியாமை நம்மை மயக்குகிறது. ஐஸ்வர்யவான்களாக விரும்புவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலவி அநேக வேதங்களால் தங்களை உருவ குத்தி
கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு என்று சொல்கிறார். 19ஆம் வசனத்துல சொல்றாரு, ஐஸ்வர்யமானவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? நித்திய ஜீவனை தேடு, நற்கிரியை செய்யறதுல ஐஸ்வர்யமான எடு, வருங்காலத்துக்கு ஆதாரமாக பொக்கிஷத்தவை. உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு போக போறதில்ல. என்ன கிரியைகளை நாம் செய்கிறோமோ அதுதான் நம்மோடு வரும் என்று சொல்கிறார். ஆக நித்திய ஜீவனுக்காக நீங்க பிரயாசப்படும் என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம முதல்ல வைக்க வேண்டியது எது? கர்த்தரை வைக்க வேண்டும். பிரசங்கி 5:10 சொல்றாரு, ஐஸ்வர்யத்தினால் திருப்தி ஆவதில்லை, பணப்பிரியின் பணத்தினாலே திருப்தி ஆவதில்லை. யாக்கோபு 5:3 சொல்கிறார், அக்னியை போல வைக்கோல் எரிக்கிற அக்னியை போல கடைசி நாள்ல பொக்கிஷம் சேர்த்து வைத்தீங்களே எல்லாம் வீண் என்று சொல்கிறார். லூக்கா 12:15 சொல்றார், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசைகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 6:10 சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை பொருளாசைக்காரர், திருடர், விபச்சார சந்ததியார் சுதந்திரத்தில். அப்ப பொருளாசையில் ஒரு யாரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது, அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் ஜீவிக்க முடியாது என்று சொல்கிறார். ஆகவே நாம் தேட வேண்டியது என்ன? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து அவரை முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில வைக்கணும். பணாசை வேண்டாம், பணாசை வேண்டாம். பணாசை இல்லாதவர்களா இருந்து நமக்கு உள்ளவைகள் போதும் மனரமயமா இருக்க கற்றுக்கணும். எந்த நிலையில் இருந்தாலும், ஆண்டவரே நீர் எந்த நிலையில் வைக்கிறீரோ அதுக்காக நான் நன்றி சொல்றேன். நான் நடந்து போகணும்னு வச்சிருந்தா நன்றி சொல்றேன், சைக்கிள்ல போகணும்னு வச்சிருந்தா நன்றி சொல்றேன், ஆடி கார்ல போகணும்னு வச்சிருந்தா நன்றி சொல்ல, விமானத்துல போகணும்னு வச்சிருந்தாலும் நான் நன்றி சொல்ல. என்ன செய்தாலும் நான் நன்றியுள்ளவனாய் உண்மை அன்பு கூறுகிறவனாய் நான் மாறுவேன். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிற எபிரேயர் 13:6 ஆண்டு சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. யோபு 1:9-10 சொல்றாரு, அவனை சுற்றிலும் வேலி எடுத்து வைத்துக்கிறேன், சாத்தான் வந்து உன்னை தொட முடியாது. ஏசாயா 41:10-13 வரைக்கும் நம்ம படிப்போம். ஏசாயா 41:10 நம்ம படிக்கும்போது அங்கே கர்த்தர் சொல்ற, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை உன்மேல் எரிச்சலா இருக்கிற எல்லாரும் வெட்கி ரட்சி அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு உத்தமனின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். கர்த்தர் நமக்கு துணையா இருந்து நம்மை வெறுக்காமல் நம்மை பாதுகாப்பார், சாத்தான் தொடாமல் பாதுகாப்பார், மனுஷருடைய விரோதத்துக்கும் பயங்கரத்துக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். மிக முக்கியமாக யாத்ரா 33:14 சொல்கிறார், ஆண்டவர் என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று மோசேக்கு சொன்னார். அப்படின்னா எல்லா சூழ்நிலைக்கு போதுமான கிருபையோடு நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார். ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போறது போல ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். பணத்தை தருவதற்கு என்றல்ல, நம்மை வாழ வைப்பதற்கு, நமக்கு பாதுகாப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் நம்மோடு இருப்பார். ஆதியாகமம் 28:15 வாசிக்கும் போது யாக்கோபுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு இருந்து போகும் வழியிலெல்லாம் உன்னை பாதுகாத்து உன்னை சமாதானத்தோடு உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப. அதில் அவன் எல்லாமே அடிக்கிட்டான். அவன் என்ன சொல்றான்? உன்ன உணவு உடையை கொடுத்து நான் திரும்ப சமாதானமாய் வந்த. ஆண்டு சொல்றார், அதை ஏற்றுக்கொண்டேன், உன்னோடு இருப்பேன், உன்னை திரும்ப கூட்டு வருவேன், சமாதானமாய் நீ இருப்பேன்னு சொல்றாரு. அப்போ நல்ல ஒரு காரியத்தை இந்த வசனத்துக்கு நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வானத்தில் சுடர்கள் உண்டாகும் போது அல்லது வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பின பொழுது இருளை பார்த்து பேசினார், வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்போ இருளில் இருந்து வெளிச்சம் வந்துச்சு. சரியா? அடுத்தது ஆண்டவர் பார்த்தார், வானத்திலே சுடர்கள் எல்லாம் வேணும், நட்சத்திரங்கள் எல்லாம் வேணும். உடனே வானத்தை பேசினார். வானத்திலே பெரிய சுடரும் சிறிய சுடரும் நட்சத்திரங்களாகிய சில சுடர்கள் உண்டாயிடுச்சு. அடுத்தது ஆண்டவர் பூமியை பார்த்து பேசினார். பூமியை மரங்களையும் கனிகளை கொடுக்கிற மரங்களையும் விதைகளுடைய பூண்டுகளையும் என்ன செஞ்சது? திரளாக பிறப்பித்தது. கர்த்தர் மறுபடியும் வானத்தை பார்த்து ஜலத்தை பார்த்து பேசினார். ஜலத்திலிருந்து என்ன பண்ணுச்சுன்னா மச்சங்கள் நிறைய வந்துச்சு. ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அங்கிருந்து ஜலத்திலிருந்து திரளாய் பிறப்பித்தது. மறுபடியும் ஆண்டவர் பூமியை பார்த்து பேசினார். பூமியிலிருந்து நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் பூமியானது என்ன செஞ்சது? திரளாய் பிறப்பித்தது. ஆனால் மனுஷனை உண்டாக்கும் போது கர்த்தர் எதை பார்த்து பேசினார் தெரியுமா? தமக்குள்ளே தன்னை பார்த்து பேசினார். அல்லேலூயா. பூமியில மிருகங்கள் பறவைகள் வரைக்கும் நிலத்தை பார்த்து பேசினார். வானத்துல சுடல் உண்டாக வானத்தை பார்த்து பேசினார். மச்சங்கள் பறவைகள் எல்லாம் உண்டாகிறதுக்கு தண்ணீரை பார்த்து பேசினார். வெளிச்சம் வர்றதுக்கு இருளை பார்த்து பேசினார். ஆனால் மனுஷனை உண்டாக்குவதற்கு தனக்குள்ளே தன்னை பார்த்து பேசினார். மனிதன் பிறந்தான். அப்படியானால்
ஒரு மனிதனுக்கு ஜீவ ஆதாரமாய் விளங்குவது எதுவென்றால் தேவனுடைய உறவு. தேவனுடைய உறவு இல்லாமல் ஒரு மனிதனாலே வாழ முடியாது. ஆகவேதான் இங்கே சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப நமக்கு எல்லாவற்றையும் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில பிரதானமானது, முக்கியமானது என்னவென்றால் தேவனுடைய உறவு. ஏனென்றால் தேவன் நம்மை உண்டாக்க தன்னை பார்த்து பேசினார். அப்படியானால் ஒரு மனிதன் நல்லா வாழணும்னா தேவனுடைய உறவு இருந்தால் தான் அவன் நல்லா வாழ முடியும். வேற எதுவும் திருப்தி செய்ய முடியாது. கர்த்தரோடு இருக்கிற உறவு தான் அவனை திருப்தி செய்ய முடியும். ஆகவே இந்த நாளில் ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய கடந்த காலங்கள் எவ்வண்ணமாகவே இருந்து விட்டு போகட்டும், ஆனால் இனி வரும் நாட்கள் உம்முடைய உறவு தான். நானும் என் மனைவி என் மாமிக்கு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு நினைவு கொடுத்தார். ஓடுகிற ஜீவ நதி நீ பாய்கிற இடங்களெல்லாம் அங்கே இருக்கிற உயிர்கள் பிழைக்கும் என்று சொல்லப்படும். நான் அதே பல இடங்களுக்கு நான் போய் பார்த்துக்கிறேன். செடியானாலும் சரி, மனிதனானாலும் சரி, மிருகங்களானாலும் சரி, எந்த காரியங்களானாலும் சரி, போய் அதை தொட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அங்க ஜீவனை கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். நம்மை கர்த்தர் அவனமாக வைத்துக்கிறார். நாம் ஒரு வெளிச்சம், நாம் ஒரு உப்பு, நாம் ஒரு ஜீவ நதி, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்மை கொண்டு அநேகரை கர்த்தர் வாழ வைப்பார். நாம் வாழ்வது யாரால் என்றால் அவராலே. ஆகவே அவருடைய உறவில நிலைத்திருப்போம். அவருக்குள் நாம் உறுதியாக தரித்திருப்போம். அவரையே நம்பி இருப்போம். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதில்லை. ஆகையால் நாம் தைரியம் கொண்டிருந்து, ஆண்டவரே நீரே என் உதவியாளர் என்று சொல்லி பயப்படாமல் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பணாசை இல்லாம, பொருளாசை இல்லாம, உள்ளது போதும் என்று நினைத்து, ஆண்டவரே உம்முடைய உறவு தான் எனக்கு வேணும்னு நம்ம சொல்லணும்னு ஆவியான இந்த காலவெளியில நமக்கு நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நாம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. தினந்தோறும் குடும்ப ஜெபத்துல அறிக்கை செய்யுங்க, தனி ஜெபத்தில் அறிக்கை செய்யுங்க. எல்லாவற்றையும் பார்க்கலாம். நீரே என்னுடைய முதன்மை ஆண்டவரே, நீரே ஆதி, நீரே அந்தம், நீர் மட்டும்தான் என்னுடைய நோக்கம், நீர் மட்டும்தான் என் இலக்கு. உம்முடைய உறவு மற்றதெல்லாம் என்னை கைவிடும், ஆனா நீர் கைவிட மாட்டீர். காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணி என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், எனக்கு எதிரான கையெழுத்தையெல்லாம் கொளித்து போட்டுகிற ஆண்டவர், என் சாபங்களை மாற்றுகிற ஆண்டவர், சபிக்க விடாதபடி என்னை காக்கிற ஆண்டவர், ஏழையா இருக்கிற என்னை உயர்த்துகிற ஆண்டவர், புழுதியிலிருந்து என்னை சிங்காசனத்தில் அமர வைக்கிற ஆண்டவர், என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவர், என்னை விட்டு விலக மாட்டேன், என்னை கைவிட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? நான் தைரியமா இருப்பேன், சமாதானத்தோடு போவேன். கர்த்தர் என்னோடு இருப்பார். யாக்கோபு எவ்வளவோ வஞ்சிக்கப்பட்டாலும், யோசேப்பு எவ்வளவோ பழி பாவங்கள் சுமத்தப்பட்டாலும், ஆபிரகாமோடு கூட வாக்குவாதங்கள் செய்யப்பட்டாலும், ஈசாக்கின் துறவுகள் எல்லாம் தூர்க்கப்பட்டாலும், அவர்களை ஆசீர்வதித்து ஜெயமெடுக்க வைத்த கர்த்தர் இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சத்துரு எத்தனை தடவை தூர்த்துப்பட்டாலும் தேவன் உனக்கு நீரூற்றை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நமக்கு உதவியாளராக இருக்கிறார். தைரியமா போங்க, பயப்படாம இருங்க, அவரோடு உறவு நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய அன்பிற்காக நன்றி, உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி, உம்முடைய உறவுக்காக நன்றி, எங்களை தெரிந்து கொண்டதுக்காய் தந்த நீ தந்த ரட்சிப்புக்காக நன்றி, எங்கள் பாவங்களை மன்னித்ததுக்காய் நன்றி, மட்டும் எங்களுக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை நீர் போதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. இவை எல்லாவற்றுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நாங்கள் தைரியமாக இருந்து, ஆண்டவரே, இந்த வீட்டில் இருந்து பரலோக வீட்டுக்கு ஆண்டவர்களை கொண்டு செல்கிறவர், ஃப்ரம் ஹோம் டு ஹெவன். ஆமாண்டவர், எங்கள் வீட்டிலிருந்து பரலோகம் வரைக்கும் எங்களை வழிநடத்தினீர். வல்லமைப்படுத்த தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நித்திய ஜீவனை அளிக்க வல்லமைப்படுத்த தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சரீரத்துக்குரியவர்களை போஷிக்கிறவரோ, இந்த ஆத்மாவுக்குரிய போஷிக்கிறவமா இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, எங்களை கைவிட மாட்டீர். நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்கள் நிலைகள் எவ்வளவு மாறினாலும் ஆண்டவரே, மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், பூமி நிலை மாறினாலும், ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள், உம்முடைய உடன்படிக்கைகள் எல்லாம் மாறாதவைகளா இருப்பதற்காக நன்றி. பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்னே சமபூமியாவன் என்ற வார்த்தையின்படி பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனே உம்முடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக இந்த காலை வேளையில உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவராக இருப்பதற்காக நன்றி.
எங்களை நடத்துகிறவராக இருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் சகாயராக இருந்து எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதியும். ஒன்றிலும் ஒன்றுக்கு குறைவில்லாதபடி காத்துக்கொள்ளும். எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. பெரிய விடுதலையும் சமாதானம் உயர்வும் ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் என்ன செய்வோம், எப்படி செய்வோம் என்று நாங்கள் கலங்காதபடிக்கு எங்களை நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறேன். நீர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாக செய்கிறவராக இருக்கிறேன். நீர் சகாயம் செய்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் தைரியமாக கோலியாத்தை வீழ்த்த எழும்ப கர்த்தர் எங்களுக்கு பலன் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். கர்த்தர் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறேன். நாங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டோம். நன்மை கிருபை எங்களை தொடரும். எங்கள் சத்துருக்கள் முன்பாக எங்கள் தலையை உயர்த்துகளை அபிஷேகம் பண்ணுவேன். நன்றியுள்ள இதயத்தோடு இந்த காலவழியில உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்த நீர் வல்லவர், பெரியவர், மகத்துவமானவர். நம்முடைய மகிமை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் என்பது நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியம் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் அனைவரோடும் உலகமிக்க சகல பரிசுத்தவான்களோடும் மீண்டும் மீண்டும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.